எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கும்படியாக தேவன் அருளும் வசனம் எரேமியா 23:1. என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டிய தலைவர்களையும் மேய்ப்பர்களையும் கண்டிக்கிறார். மேய்ப்பனின் வேலை ஆடுகளை பாதுகாப்பது, உணவளிப்பது, சரியான வழியில் நடத்துவது. ஆனால் அவர்கள் அதற்கு மாறாக ஆடுகளை சிதறடித்து அவர்களை தேவனை விட்டு விலகச் செய்தார்கள். அதனால் கர்த்தர் அவர்களுக்கு ஐயோ என்று எச்சரிக்கிறார். இது அக்கால மேய்ப்பர்களுக்கு மட்டுமல்ல, இன்று தேவனுடைய வார்த்தையை போதிப்பவர்கள், குடும்பத் தலைவர்கள், சபை ஊழியர்கள், பெற்றோர், ஆசிரியர் என்று பிறருக்கு முன்மாதிரியாக இருப்பவர்கள் அனைவருக்கும் பொருந்தும். நம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்டவர்களை அன்போடும் உண்மையோடும் பொறுப்போடும் வழி நடத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்மை நல்ல மேய்ப்பன் என்று அழைத்தார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க தயாராக இருக்கிறார். அதுபோல நாமும் சுயநலமின்றி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் வாழ்க்கை வாழ வேண்டும். எனவே நாம் எந்த பொறுப்பில் இருந்தாலும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை கெடுக்காமல் அவர்களை கிறிஸ்துவிடம் நடத்தும் உண்மையான மேய்ப்பர்களாக இருப்போம். அப்படி செய்தால் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஒவ்வொரு பொறுப்பையும் அன்போடும் உண்மையோடும் நிறைவேற்றி நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை கிறிஸ்துவிடம் நடத்துகிறவர்களாக இருப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீங்கள் நிறைவாய் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் ஞானத்தையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.